அகதா கிறிஸ்டியின் அந்த புதையல் எங்கே? அத்தியாயம் 29. மேலும் விளக்கங்கள். அன்றைய இரவு பொழுதில் நீங்க எங்களுக்கு ஒரு விளக்கம் தர கடமைப்பட்டிருக்கீங்க மிஸ்டர் கேட் என்றார் ஹெர்மன் ஐசக்டேன். இதில் விளக்க ரொம்ப விஷயங்கள் கிடையாதே என பெருந்தன்மையாய் குறிப்பிட்டார் ஆண்டனி. நான் டோவார்க்கு கிளம்பி போனேன். நான் தான் கிங் விக்டர் என்னும் எண்ணத்தாலே மிஸ்டர் ஃபிஷ்ஷும் என்னை பின்தொடர்ந்துக்கிட்டே வந்திருக்கார். அங்கே 2 பேருமா சேர்ந்து ஒரு மர்ம மனிதன் சிறை வைக்கப்பட்டிருப்பதை பார்த்தோம். அவரோட கதையை முழுக்க கேட்டு வாங்கியிருக்கார். ஹா, அலறினார் பேரான். கைரேகைகள், அந்த பொறுக்கி பைய சொன்ன அங்க அடையாளங்கள், அது ஒரு புத்திசாலித்தனமான ஐடியா என்றார் ஆண்டனி. இப்படி ஒரு ஐடியாவை அவன் உருவாக்கி விட்டதை மனசார பாராட்டிய நான் அதனாலேயே அதை தொடர்ந்து விளையாடி பார்ப்பதில் இறங்கினேன். இது அந்த பொய் லெமனை எக்கச்சக்கமாய் புதிராக்கிச்சு. நான் அந்த ரோஸ் பற்றி குறிப்புகள் தந்தது, அதன்படி நகைகள் எங்கே பதிக்க வைக்கப்பட்டிருக்கும்னு விளக்கின உடனேயே அந்த செய்தியை அவன் அவனுடைய கூட்டாளிக்கு அனுப்ப துடிச்சான். நம்ம எல்லாம் அறையை விட்டு அகலாமல் அப்படியே அங்கேயே இருக்க வச்சு அவன் எழுதிய குறிப்பு நிஜமா பார்க்க போனா மேடம் பிரன்னுக்கு உடனடியாக அதை ஒப்படைக்கும்படி ரெட்வெல் கிட்ட அவன் சொல்ல, வேலைக்காரனும் மாடிக்கு கொண்டு போய் தாமதிக்காம கொடுத்துருக்கான். என்னையே கிங் விக்டர்னு பொய் லெமன் குற்றம் சாட்டினான். அப்படி செய்வதன் மூலம் அறையில் இருக்கும் அனைவரும் இங்கே அங்கே நகர விடாமல் செய்வதற்காக. நாம் எல்லோரும் பேச வேண்டியது முடிஞ்சு படிக்கும் அறை பக்கமாக போன உடனேயே நகையோ கற்களோ அங்கே இருக்காது என்பதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். சார்ஜ் செருமினார். பகட்டாய் சொன்னார், மிஸ்டர் கேட், நீங்கள் செய்திருக்கும் அனைத்துமே கண்டிக்கத்தக்கதுன்னு நான் சொல்ல வேண்டியிருக்கு. உங்கள் திட்டத்தில் ஒரு சின்ன தடுமாற்றம் நேர்ந்திருந்தாலும் நம் நாட்டின் முக்கியமான சொத்து ஒன்று கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு பறிபோயிருக்கும். நீங்க செய்துள்ளவை முட்டாள்தனமானவை மிஸ்டர் கேட், வன்மையாய் கண்டிக்கத்தக்க அளவுக்கு முட்டாள்தனமானவை. நீங்க இன்னும் எங்களோட திட்டத்தின் அடி ஆழம் வரை புரிஞ்சிக்கலன்னு நினைக்கிறேன் மிஸ்டர் லோமக்ஸ் என்றார் மிஸ்டர் ஃபிஷ். அந்த வரலாற்று சிறப்புமிக்க வைரம் லைப்ரரியில் கிடையவே கிடையாது. நெவர் நெவர். கவனிங்க என மீண்டும் ஒரு சிறு விளக்கத்துக்கு தயாரானார் ஆண்டனி. கவுண்ட் ஸ்டைல் பீச்சின் அந்த குறிப்புகள் ஆரம்பத்தில் எதை விளக்கிச்சோ அதை தான் குறித்து நின்றன. ரோஸ், ROSE, ரோஜா. திங்கட்கிழமை மதியானம் இது என் மூளைக்குள் தீவிரமாய் முடிவானதும் நான் நேராக ரோஜா தோட்டத்துக்கு போனேன். இதே யூகத்துக்குள் ஏற்கனவே மிஸ்டர் ஃபிஷ்ஷும் வந்திருப்பதை கவனிக்கணும். அங்கிருக்கும் உட்காரும் திட்டுக்கு முதுகு காட்டிக்கொண்டு நீங்கள் நின்றால் 7 அடி முன்னுக்கு நடந்து, பிறகு இடப்பக்கம் 8 வலப்பக்கம் 3 நடந்து முடிந்தால் அங்கு பிரகாசமான சிகப்பு ரோஜா புதிரை நாம் அடைவோம். இந்த ரோஜாக்களின் பெயர் ரிச்மண்ட். சொத்துக்களை கண்டறி வீடே உழுக்கப்பட்டிருக்கு. ஆனால் யாரும் தோட்டத்தை பற்றி சிந்திக்க கூட இல்லை. நாளைக்கு காலையில் நாம் ஒரு சின்ன குழி தோண்டும் அலாவலவல் வச்சுப்போம். அப்போ படிக்கும் அறையில் இருக்கும் புத்தகங்களை பற்றி கதை? அந்த பொம்பளையை மடக்கி பிடிக்க நான் உருவாக்கிய பொறி. மிஸ்டர் ஃபிஷ் டெரஸில் நின்னபடி கண்காணிச்சுக்கிட்டே இருந்தார். அந்த உளவியல் கணம் வந்ததும் விசில் தந்தார்.
நானும் ஃபிஷ்ஷுமா சேர்ந்து டொவார் வீட்டில் ஒரு இராணுவ சட்டத்தை உடனடியாக அமுல்படுத்தினோம். அதன் மூலமாக கூட்டாளிகள் பொய் லெமனுடன் தொடர்பு கொள்வதை முழுக்கவும் அறுத்தோம். அங்கிருந்து உடனடியாக கிளம்பி விடும்படி பொய் லெமன் அவனுங்களுக்கு தகவல் அனுப்பி இருந்தார். அப்படியே பண்ணியாச்சுன்னு நாங்கள் பதில் அனுப்பினோம். அதனால் தன் திட்டங்களுடன் சொகுசா பயணிச்சான் அவன். ஆஹா என்ற லார்ட் கேட்டர்ஹாம், எல்லாமும் சுபமாகவும் திருப்திகரமாகவும் கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் என்றார். ஒன்றை தவிர என்றது ஐசக்டேன். என்னது? அந்த பெரும் நிதி நிர்வாகி ஆண்டனியை வைத்து கண் வாங்காது முறைத்தார். என்னை எதற்காக நீங்கள் இங்கே கொண்டு வந்தீங்க? ஜஸ்ட் இந்த நாடக காட்சியெல்லாம் பார்த்து ரசிக்கவா? ஆண்டனி மறுப்பாய் தலையசைத்தார். நோ மிஸ்டர் ஐசக்டன், நீங்கள் பிஸி மனிதன், ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு பணம் தருபவை. நீங்கள் இங்கே எதுக்காக ஒரிஜினலாக வந்திருக்கீங்க? ஒரு கடன் பற்றி பேச்சுவார்த்தை நடத்த. யாரோட? எர்சோஸ்லோவாக்கியாவின் பிரின்ஸ் மைக்கேலுடன். வெகு சரி. இப்போ பிரின்ஸ் மைக்கேல் காலமாகியாச்சு. இந்த நிலையில் அதே தொகையை அதே திட்டங்களுடன் அவருடைய உறவான நிக்கோலஸுக்கு உங்களால் தர முடியுமா? அவரை உங்களால் கொண்டு வந்து நிறுத்த முடியுமா? அவர் காங்கோவில் இறந்தாச்சுன்னுல நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவர் கொல்லப்பட்டார்தான். எஸ், நான் தான் அவரை கொன்னேன். ஓ நோ, அப்படி பார்க்காதீங்க. நான் ஒரு கொலைகாரன் கிடையாது. நான் தான் அவரை கொன்னேன். அப்படின்னா அவர் இறந்தாச்சு என்னும் செய்தியை பரப்பினது நான் தான் சொல்ல வரேன். நான் பிரின்ஸை காட்டுவதாய் சத்தியம் செஞ்சு தரேன் மிஸ்டர் ஐசக்டேன். அதை இப்பவே நான் பண்ணலாமா? முடியுமா? எஸ், நான் தான் அது. நிக்கோலஸ் செரிசியஸ் அலெக்சாண்டர் பெர்டினன்ட் ஒப்லோவிச். ஆனால் நான் வாழ நினைச்ச வாழ்க்கையை வாழ்ந்தே ஆகணும் என்னும் ஒரே காரணத்தால் நான் ஆண்டனியா காங்கோவிலிருந்து வெளிப்பட்டேன். கேப்டன் ஆண்ட்ரஸ்லி துள்ளி எழுந்தான். இது முட்டாள்தனம் என்றார். நம்ப முடியாது, நம்பவே முடியாது. என்ன பேசுகிறோம்னு ஜாக்கிரதையாக பேசுங்க சார் என்றார். எத்தனை சாட்சிகள் வேணுமோ அத்தனை நிரூபணங்களையும் என்னால் கொடுக்க முடியும் என்றார் அவர் சாந்தமாய். இங்கிருக்கும் பேரானையும் என்னால் சாந்தப்படுத்த முடியும்னு நினைக்கிறேன். பேரான் தலையை தூக்கி பார்த்தார். உங்கள் சாட்சிகளை நானே சரிபார்க்கலாம். எஸ், ஆனால் எனக்கு அதில் எதுவும் வேணாம். உங்கள் ஒரு வார்த்தை போதும் எனக்கு. மேலும் உங்களோட ஆங்கிலேய தாயாரை அப்படியே நீங்கள் உரிச்சு வச்சுக்கிட்டு பிறந்திருக்கீங்க. பல முறை நான் எனக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கேன், இவன் ஏதோ ஓர் உயர்குடியில் பிறந்திருக்கணும். அதுதான் எத்தனை நிஜம். நீங்கள் எப்பவுமே என் வார்த்தைகளை அப்படியே நம்பியிருக்கீங்க பேரான் என்றார் ஆண்டனி. இனி வரும் நாட்களில் உங்களோட இந்த நம்பிக்கையை நான் மறக்கவே மாட்டேன்னு உத்தரவாதம் தரேன். பிறகு எவ்வித உணர்ச்சி பெருக்கும் மின்றி சூப்பரிண்டென்டன்ட் பேட்டலின் முகத்தை பார்த்தார் ஆண்டனி. என் நிலைமை நிச்சயமற்ற ஆபத்திலேயே இருந்தது என்பதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க என்றார். இந்த வீட்டில் இருக்கும் எவரையும் விட பிரின்ஸ் மைக்கேல் வழியிலிருந்து அகற்றப்பட்டு விட வேண்டும்னு நான் தான் அதிகமாக குறிவைக்கப்பட்டிருப்பேன் என்பது சுலபமாக கண்முன் விரியும் காட்சி. ஏன்னா அவருக்கு அடுத்த பீடத்துக்கு வருவது நானே. பேட்டில் குறித்து நான் அதீத பயத்தில் தான் இருந்தேன். என்னை அவர் சந்தேகப்படறார் என்பதே என் மாறாத எண்ணம். ஆனால் அதுக்கு அவருக்கு ஒரு இலக்கு கிடைக்காது என்பதில் மட்டும் நான் நிம்மதியாக இருக்க முடிஞ்சது. ஒரு நொடி கூட நீங்கள் தான் அவரை சுட்டதுன்னு நான் நினச்சதே கிடையாது சார் என்றார் பேட்டல். இப்படிப்பட்ட கேஸ்களில் எங்களுக்குள்ளேயே உள் உணர்வுகள் எழுந்து வழிகாட்டும். ஆனால் எது குறித்தோ நீங்கள் பயப்படுறீங்கன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு.
எனக்கு நீங்கள் ஒரு புதிராக தான் பட்டீங்க. நீங்கள் யார் என்பது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நிச்சயமாக ஏதோ சாட்சிகளை திரட்டி உங்களை நான் கைது பண்ணியிருப்பேன். உங்கள் கண்களிலிருந்தும் ஒரு ரகசியத்தை என்னால் மூடி மறைக்க முடிச்சிருக்கும்னு நினைக்கும்போது எனக்கு பெருமையாக இருக்குது. என்கிட்டே இருந்து மீதி அனைத்து ரகசியங்களையும் நீங்கள் சப்ஜாடாக எடுத்துக்கிட்டீங்க. உங்கள் தொழிலில் நீங்கள் அடிச்சிக்க முடியாத திறமைசாலி பேட்டில். உங்களால் ஸ்காட்லாண்ட் யார்டை நான் இனி எப்பவும் மரியாதையாகவே தான் நினச்சி பார்ப்பேன். மிக ஆச்சரியமானது என முணுமுணுத்தார் சார்ஜ். நான் இதுவரை கேள்விப்பட்ட கதைகளிலே மிக அதிசயமானது. என்னால் இதை நம்பவே முடியல. பேரான், இதெல்லாம் உண்மைதானே? நீங்கள் குரலில் சிறு கடினத்தன்மை கொண்டு வந்து மை டியர் லோமெக்ஸ் என அழைத்த ஆண்டனி சொன்னார். ஆவண சாட்சிகளை முன்னால் கொண்டு வந்து வைக்காமல் பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சகத்தை எனக்கு ஆதரவு பேசும்படி நான் கேட்க மாட்டேன். போதுமா? இப்போதைக்கு நாம் கலையலாம் என்பது என் எண்ணம். பேரான், நான் மற்றும் ஐசெக்டன் மட்டும் கடன் பற்றி பேசணும். எழுந்து நின்று கொண்டு விரைப்பால் கால்கள் இரண்டையும் சேர்த்து ஒரு சல்யூட் போட்ட பேரான் சொன்னார், எர்சோஸ்லோவாக்கியாவின் ராஜாவாக உங்களை பார்க்கும் அந்த தருணம் என் வாழ்க்கையின் பெரும் பெருமை மிகும் தருணமாய் அமையும் சார். ஓ, அப்புறம் பேரான் என்று அவருடைய கைகளில் தன் கையை புகுத்தி விளையாட்டாய் நெருங்கி கொண்ட ஆண்டனி, சொல்ல மறந்துட்டேனே, இதில் ஒரு முடிச்சு இருக்கு என்றார். நான் இப்ப கல்யாணமானவன். ஓரிரு அடிகள் பின்னுக்கு போனார் பேரான். அவருடைய நடவடிக்கைகள் அதிருப்தி கூடியது. ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நினைச்சேன் என எகிரினார். ஆப்பிரிக்காவில் ஏதோ கருப்பு பொம்பளையை மணந்திருக்கார். ஹே ஹே, அத்தனை தூரத்துக்கு தப்பா எதுவும் நடக்கல என்றார் ஆண்டனி சிரித்தபடி. அவ வெள்ளைக்காரிதான், உடம்பு முழுக்க. குட். யாரு? குழப்பிக்க வேணாம். இந்த தகுதிக்கு அவ ரொம்பவே பொருத்தமானவ. ஆங்கிலேயனின் மக. அவளுக்கு எர்சோஸ்லோவாக்கியா தெரியும் என்பது கூடுதல் அனுகூலம். மை காட் என கதறிய சார்ஜ், அது அது விர்ஜினியா ரேவல் இல்லையே. எஸ் என்றார் ஆண்டனி, விர்ஜினியா ரேவல் தான். மை டியர் என கத்திய லார்ட், உங்களை வாழ்த்துறேன். எஸ், என்ன மாதிரியான ஆளியார் நீர். ரொம்ப நல்ல ஜீவன் அவ. தேங்க்யூ லார்ட், நீங்கள் சொல்வதையும் விட சிறந்தவ அவ. ஆனால் ஐசெக்டின் அவரை ஆர்வமாய் பார்ப்பதிலேயே இருந்தார். இடையூறுக்கு மன்னிக்கணும் மகாராஜா. இது எப்போ நடந்தது? அவரை பார்த்து சிரித்தார் ஆண்டனி. இன்னைக்கு காலையில்